இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். இந்த அமைதியான காலை பொழுதுல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, தியானிக்க ஆர்வத்தோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு அநேகருக்கு இந்த நேரம் கிடைக்காமல் போயிருக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரம் கிடைத்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு, அதை வாழ்வாக்குவதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் மீண்டுமாக கிடைத்திருக்கிறது. அதற்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த மாதம் முழுவதுமாக ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி நாட்களை நோக்கி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவர் எங்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, யாரெல்லாம் சுத்தமான பரிசுத்தமான தூய்மையான மனநிலையோடு இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்கள் என்று. நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை காண்பீர்கள் என்று இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. நாங்கள் மற்றவர்களுடைய வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பார்த்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தீர்மானிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமது இருதயத்தை பார்க்கிறார். நமது வார்த்தைகள், செயல்கள், சுபங்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது எங்களுடைய இருதயம்தான். ஒரு சுத்தமான இருதயம் என்றது பாவமற்ற பரிபூர்ண நிலை அல்ல. அது ஆண்டவரை நேசிக்கவும் அவருடைய சித்தத்தின்படி வாழவும் விரும்பும் நேர்மையான மனநிலை. ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக வாழ்கிறவர்கள் அவருடைய பிரசன்னத்தை நிச்சயமாக அனுபவிப்பாங்க. இன்றைக்கு நாங்கள் எங்களை சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? எங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவையாக இருக்கிறதா? எங்களுடைய வார்த்தைகள் மற்றவைகளே ஆசீர்வதிக்கிறதா? எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய மகிமைக்காக அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கிறதா என்று சற்று நம்முடைய கண்களை மூடி சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு எங்கள் அநேகர் உள்ள ஒன்றும் வெளியொன்றுமாக வச்சு கொண்டு எங்களோடு கதைச்சு கொண்டு இருப்பாங்க. எங்களுக்கு முன்னால் ஒரு கதை, நாங்கள் போக விட்டு எங்களுக்கு பின்னால் ஒரு கதை. இப்படியாக உள்ளக்குள்ள வஞ்சகத்தோடையும் தீமை நினைந்த ஒரு மனநிலையோடும் உள்ளத்தோடும் எத்தனை பேர் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியில நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோம், ஆனால் உள்ளக்குள்ள எல்லாமே கட்ட எண்ணங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத செயல்களில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த நேரத்தில் நாங்கள் அவற்றை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக வாழ, அவருடைய விருப்பத்தின்படி செயற்பட நாங்கள் எங்களையும் எங்களுடைய மனதையும் பக்குவப்படுத்துவோம். ஆண்டவர்கிட்ட கப்போம், தகப்பனே, நாங்கள் இவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அதை நீங்கள் மன்னிச்சு உங்களோட பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். இன்றைக்கு அநேகர் மற்றவர்களை அழிக்கிற எண்ணத்தில் மட்டுமே இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதை வெறுத்து மற்றவர்களோடு அன்பை பகிர்வோம், தோழமையோடு நடந்து கொள்வோம், ஒற்றுமையாக வாழுவோம். இந்த மாதிரியான மனநிலையோடு நாங்கள் வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் எங்களை உயர்த்துவார், எங்களோடு அவர் இருப்பார். நாங்கள் ஆண்டவர்கிட்ட எங்களுடைய இருதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. சுத்தமான இருதயமும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரோடு நெருக்கமான உறவையும் தருகிறது அவருடைய அன்பு தான். அவருடைய அன்புல நாங்கள் நிலையாய் நிலைத்திருப்போம். இந்த புதிய நாளில் ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தமாக்கும், உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எனக்கு உதவும் என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாயார கேளுங்க. சற்று கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. தகப்பனே, எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து சுத்தப்படுத்தும். உமக்கு பிரியமான எண்ணங்களும்
செயல்களும் எங்களை பெருகச் செய்யும். இந்த நாளில் உமது சமாதானமும் கிருபையும் எங்களை வழி நடத்தட்டும். ஆண்டவர் இயேசுடைய நாமத்தினால் நாங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசம், நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவரிலும் ஆழமாக வளரட்டும். ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை, அவருக்கு உகந்த செயல் அனைத்தும் ஆழமாக எங்களில் பதியட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் எங்கள் மனதுக்குள்ள விதையாக விதைத்து அதன் விழுதுகளாக நாங்கள் மாற ஆண்டவர் இயேசுவிட வழி நடத்துதலோடு நாங்கள் செயற்படுவோம். தீமையை விளக்கி நன்மையை பற்றி கொள்ளுவோம். ஆண்டவர் உங்களோடும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பாராக. அவருடைய ஆசீர்வாதம் என்றும் எப்பொழுதும் உங்களை தங்குவதாக. ஆமேன்.